3 பேர் உட்காந்து இன்டர்வியூ. ஏன்னா 3 பேர் திருடன் கள்ளன். 3 பேரும் அது யாருன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அகஸ்டின் ஜெயக்குமாரோட குட்டி அப்படிதான் இருக்கும். ஸ்வீடன்ல உன்னை கட்டிட்டு விட்டுட்டு இங்க வந்து இன்னொன்னு கூட்டிட்டு வந்தான்னா அவனை சபைக்குள்ள வரலாம், லீடர்ஷிப்ல வைக்க கூடாது. இது என்ன கதை புதுசா இருக்கு? சபைக்குள்ள வரலாம், லீடர்ஷிப்ல வைக்க கூடாதா? அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? தகப்பனுடைய மர்மராட்டியை வச்சிருக்க, அது அந்நியானிகளுக்கும் சொல்ல முடியாத பாவமா இருக்கே, நீ ஏன் வச்சிருக்கிற? வெளில அனுப்பு, சபையில ஏன் வச்சிருக்கேன்னு தானே சொன்னாரு. சில எச்சைகள் மினிமம் வெல் மற்றும் குமாரிக்காக ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மினிமம் வெல் மற்றும் குமாரினா வேற யாரும் இல்லை, அகஸ்டின் ஜெயக்குமார் தான் அப்படி சொல்றாரு. ஜால்ரா அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜான் ஜெபராஜ் ரொம்ப டீசெண்டாக தான் இதே மேக்ஸ்வெல்லையும் மினிமம் வெல்லையும் அகஸ்டின் ஜெயக்குமாரையும் சொல்லியிருப்பார். ஜே 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 இவர்கள் ஒன்று சேர்ந்தால் அப்படின்னு ஏதோ சீரீஸ் எபிசோட் 10 வரைக்கும் வீடியோஸ் இருக்குது. ரொம்ப நாளாச்சு மலரும் நினைவுகள், அதெல்லாம் எடுத்து வரிசையாக போடலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் இங்கே மினிமம் வெல்லுன்னு ஒருத்தர் இருக்கார். மினிமம் வெல்லுன்னு நான் பேர் வைக்கல, நம்ம அந்த ட்ரிபிள் ஒரு ஜான் ஜெபராஜ் வந்து மேக்ஸ்வெல்லுக்கு பதிலாக மினிமம் வெல்லுன்னு பேர் வச்சு கமெண்ட்டில் கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அதாவது கெட்ட வார்த்தைன்னு இல்லை, நம்ம ஏற்கனவே கெட்ட வார்த்தை பேசுகிறோம். ஜஸ்டின் இருக்கான் இல்லையா, அந்த கெட்ட வார்த்தை ஜஸ்டினை ஃபாலோ பண்ணுற இவனும் எப்படி தான் இருப்பான், அப்படி தான் இருப்பான். பெண்களை குறிக்கும் சொல்லை கெட்ட வார்த்தையாக யூஸ் பண்ணி மினிமம் வெல்லுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். அது 2 பேருக்குள்ளே என்ன ஆச்சு, என்ன ஏது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. நிறைய பேர் இப்போ வந்து ட்ரௌசரை போட்டு ஆராதிக்கிறான், அவனால உதைக்கணும். அவனெல்லாம் நிறைய பேர்லாம் ஒன்றும் கிடையாது, ஒருத்தர் தான். அந்த மலேசியாவில் இருக்கிற ஒரு இந்த கெட்ட வார்த்தை ஜஸ்டினுடைய விழுது, அதை என்கரேஜ் பண்ணும் விதமாக இந்த 3 பேரும் பேசியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, பெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு ஜான் ஜெபராஜ் வச்ச பேர் நல்லா இருக்குது, மினிமம் வெல்லுக்கு இந்த ஒரு சின்ன காமன் சென்ஸ் வேண்டாமா? நிறைய பேர் அப்படின்னு மாற்றி பேசணுமா? அந்த நபரை பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறதுக்கு துப்பு இல்லையா? இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா எப்படி அந்த மலேசியா குட்டி கெட்ட வார்த்தை ஜஸ்டினோட அடி விழுதோ, அதே மாதிரி இங்கே ஒரு பேர் சொல்ல விரும்பவில்லை இதோட குட்டி எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அதனால பேரை சொல்லாது. எங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் மும்மூர்த்திகளாக சுற்றிட்டு இருந்தான் 3 பேர். உங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும், புரியலனா போகட்டும். புரிஞ்சா புரியட்டும், புரியலனா போகட்டும். அப்படி எதுக்கு சொல்லணும்? புரியலனா போகட்டுன்ற மைண்ட் செட் இருக்கிறவன் கம்முன்னு வாய மூடிட்டு இருக்கலாம்ல. ஆமாவா இல்லையா? சரி, உங்களுக்கு அந்த அக்கறை இல்லை, யாருன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி மக்களுக்கு வெளிப்படை செய்யணும்னு உங்களுக்கு அந்த அறிவும் இல்லை. அதனால உங்கள் சார்பாக நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், அந்த மும்மூர்த்திகள் இவர்கள் தான். நான் இன்ஃபேக்ட் ஹாங்காங் போகும்போது சர்ச்சில் பார் வச்சிருக்காங்க. ரெட் வைன் வேணுமோ ஒயிட் வைன் வேணுமோ, கொக்கோ கோலா இருக்குங்களா, கல்ச்சரலாக நிறைய மேட்டர் இருக்கு. ஐயோ, இவனுங்கெல்லாம் தொடவே மாட்டாங்கப்பா, கொக்கோ கோலா மட்டும்தான் குடிப்பாங்க, நம்பிடுங்க. 3 பேர் உட்காந்து இன்டர்வியூ. ஏன்னா 3 பேர் திருடன் கள்ளன். 3 பேரும் அது யாருன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அகஸ்டின் ஜெயக்குமாரோட குட்டி அப்படி தான் இருக்கும். பேர் சொல்ல விரும்பவில்லை மட்டும்தான். அந்த 3 பேர் நடத்துகிற இன்டர்வியூ தான். ஸோ ஹோலினஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி மாறா இல்லை. இங்கே வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணுன்ற ஒரு டினாமினேஷன். வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே வந்து அந்த மதர்ஸ்ன்றவங்க வந்து இல்லை அவன் ஸ்கர்ட் தான் போடுறான். இதே டினாமினேஷன் அங்கே மாறுது, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறுது. இங்கே வந்து வேற எது பேசுகிறோம். ஸோ எது ஹோலினஸ்ன்றதுக்கு இன்னும் கான்ஸ்டன்டான டெஃபினிஷனே அவங்ககிட்ட கிடையாது. கல்ச்சரல் பேஸ்டாக தான் போயிட்டு திருடனுங்க தான். ஏன்னா திருடன் தான் கொல்லவும் அழிக்கவும் வரான். இவங்க பிளானே அப்படி தான். ஹோலினஸை பற்றி பேசிட்டு அது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் கோடு மாறுதுன்றதுனால ஹோலினஸ் மாறும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அது தப்பு தானே? மாரல் வேல்யூஸும் ஆண்டவருடைய நியமனங்களும் ஆண்டவருடைய கட்டளைகளும் கண்ட்ரி டு கண்ட்ரி மாறுமா? நீ தண்ணி அடிக்கக்கூடாதுன்னா இங்கேயும் தண்ணி அடிக்கக்கூடாது, எங்கேயும் தண்ணி அடிக்கக்கூடாது. நீ மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னா இங்கேயும் ட்ரெஸ் பண்ணணும், எங்கேயும் ட்ரெஸ் பண்ணணும். இது தானே ஹோலினஸ். எப்படி இங்கே உள்ள நன்னு வந்து ஒயிட் கலரில் சாரீ போட்டிருக்காங்க, அங்கே உள்ள நன்னு
ஒயிட் கலரில் ஸ்கர்ட் போட்டிருக்காங்கன்றதுக்காக பிப்ளிக்கல் மாரல் மாறுமா? மாறாது. அதுதான் இப்படி சம்மந்தமே இல்லாமல் எதையாவது சொல்லி அது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும், கல்ச்சர் டு கல்ச்சர் மாறும்னு சொல்லி கொண்டு போகிறான் இல்லையா? ஸோ ஆப்வியஸாக திருடன் தான். ஆனால் வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு என்ன வேணும்? ஒரு சின்ன அன்பு வேணும். மக்கள் வெளிப்படையாக நமக்கு தெரியுது, அப்போ இந்த நபர் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் மக்கள் வெளிப்படையாவாங்க. அதை விட்டுட்டு உனக்கு புரிஞ்சா சரி புரியலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டாம்போக்கில் எதையோ சொல்லிட்டு போகிறது. அதில் ஒருத்தன் கேட்குறான், நாம் ட்ரௌசர் போட்டு நம்ம ஆராதனை நடத்தலாமான்றான். அதில் இன்னொரு பரிசுத்தவான் சொல்கிறான், திருநன். அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? இவனெல்லாம் உதைக்கணுமா வேணாமா? அவங்கள உதைக்கிறது இருக்கட்டும், உங்களை உதைக்கணுமா வேண்டாமா? நீங்களே திருடன் தானே. திருடனோடு ஒருமித்து போவான் என்றால் அப்படின்னு உங்களால் பேசியிருக்கிறாரு. நீங்கள் யாரு கூடலாம் ஒருமித்து போகிறீங்களோ, நீங்கள் சொன்ன விஷயங்களில் பல அவங்களும் செஞ்சுருக்கிறாங்களே. டைட்டாக ட்ரெஸ் போடுறவங்க யாரு கூடயும் நீங்கள் ஒருமித்து போனதே இல்லையா? இல்லை உங்கள் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் ஒருமித்து போனதே இல்லையா? என்ன உங்களுடைய கொள்கை கோட்பாடுலாம்? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோட கோட்பாடோட கேவலமாக இருக்கு. சரி, பேரை சொல்கிறது, பவுல் பேரை சொல்ல என்னைக்காவது பயந்தாரா? எது இந்த மாதிரி 3 பேர் அப்படின்னு சாடமாடையாக பேசினாரா? இயேசு கிறிஸ்து பேசினாரா ஜாடமாடையா? இல்லை ஸ்ட்ரெயிட்டாக பரிசே சதுசேர்னு நெத்தி போட்டில் அடித்தாரா? உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது இந்த 3 பேரை திருடன்னு சொல்கிறதுக்கு? சரி, அதுக்காக இந்த 3 பேரை நம்ம காமிக்காமல் இருக்க முடியுமா? பார்த்துருங்க. அடுத்தடுத்த லெவல் அப்டேஷன் பண்ணணுன்றீங்களே. இப்போ உங்களுக்கு அடுத்து வர ஒருத்தன் வந்து பெருமுடாஸோட ப்ரீச்சிங் வரான்னு வச்சுக்கோம், உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? தேவன் அதை அங்கீகரிக்கும் பொழுது நம்ம எதிர்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இஃப் காட் இஸ் அக்ரீங் அண்ட் அக்செப்டிங், நம்ம வந்து அதை அப்போஸ் பண்ண முடியாது. ஆஸ்திரேலியாலாம் போகும்போது அங்கே பெருமுடாஸில் தான் பேஸ் பண்ணுறாங்க. ஆமாம், மக்களே பார்த்துட்டிங்களா? வெஸ்லி மேக்ஸ்வெல் யாரை திருடனும் பரிசுத்தவானும் சர்க்காஸ்டிக்காக சொன்னாருன்னு பார்த்துட்டிங்களா? வெஸ்லி மேக்ஸ்வெல் பேர் சொல்லாமல் சொன்னதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்குது தெரியுமா? நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரையும் பேர் சொல்லாமல் இருக்க மாட்டார். யார் யாரை பேர் சொல்லணுமோ சொல்லுவார், யார் யாரை பேர் சொல்லக்கூடாதோ பேர் சொல்லாமல் சொல்லுவார். அது ஏன்னு நான் சொல்கிறேன். சொல்லுங்க. நீ ட்ரௌசர் போட்டு வேலைக்கு போவியா? இல்லை வேற எங்கேயாச்சும் ஆஃபீஸ் முக்கியமான பிரைம் மினிஸ்டரை பார்க்க போவியா? எல்லாம் கரெக்டு தான். நீ பேரை சொல்லுவியா? போலீஸ் ஒரு என்கொயரி கூப்பிடுறாங்க, ஏதாவது சொல்லுனா நான் பேர் சொல்ல மாட்டேன் 3 பேர் அப்படின்னு சொல்லுவியா? இல்லை ஆண்டவரே என்னன்னு உங்கள்கிட்ட பேசுனா நான் பேர் சொல்ல மாட்டேன், புரிஞ்சா புரிஞ்சுக்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவியா அப்படின்னு 1000 பேர் கேட்கலாம். செய்யணும், ஓப்பனாக சொல்லணும். இன்னும் ஒரு மாதிரியை பார்க்குறீங்க. அதை நீங்கள் உங்களுக்கே கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கணும். வாப்பனா யாருன்னு சொல்லணும். ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. வாப்பனா பேர் சொல்ல துப்பு இல்லை, வாய்க்கிலேயே பேசுகிறீங்கன்னு ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. ஆமாம், இருக்கிறதுலேயே டைட் ஃபிட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத, நீ கேர்ஃபுல்லாக. இதை உங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் டைரெக்டாக சொல்ல முடியுமா? இன்னாருடைய மகள் இப்படி டைட் ஃபிட்டாக போட்டுட்டு காலேஜ்லலாம் கேம்பஸ்லலாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அது சரியில்லை பாடாத நீ அப்படின்னு டைரெக்டாக சொல்ல முடியுமா? மும்மூர்த்திகள்னு எங்கேயோ இருக்கிறவன்றதுனால டைரெக்டாக சொல்லலாம். கூட இருக்கிறவங்கள சொல்ல முடியாதுல்ல? ஏன்? இப்போ இதே வெஸ்லி மேக்ஸ்வெல் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை, இல்லைன்னா தன்னுடைய சமூகம், அதாவது ஒரு தமிழ் கம்யூனிட்டியை சாராத ஒரு நபரை, இல்லைனா இப்படி சொல்லலாம், அவங்கள பற்றி பேசுனா அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேராது அப்படின்ற ஒரு நபரை, இல்லைனா ஒருவேளை சேர்ந்தா கூட இவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற ஒரு நபரை மட்டும் பேரு, முகவரி, அச்சு, அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லி காட்டி கொடுப்பார். அதில் இன்னும் ஹைலைட் இருக்குது. ஜான் ஜெபராஜ் இவரை பொறுத்த வரைக்கும் மனம் திரும்பலை. அந்த மனம் திரும்பாத இருக்கிறவனையே பேர் சொல்லி காட்டி கொடுக்க மாட்டார். ஆனால் இப்போ இவர் சொல்ல வர்ற நபர் அட்ரஸோடு சொல்லுவார் இல்லையா, அவர் மனம் திரும்பிட்டதாக வேற சொல்லுவார். பாருங்கள்.